அப்ப நான் யோகியன்னா தான் நீ பொண்ணு கொடுப்பியோ? முதல்ல நீ யோகியனா? மாப்பிள்ள நம்ம யோகியத்தை விடுங்க. நாளைக்கு அண்ணன் எப்படி ஒத்துப்பா? அப்போ கோர்ட்ல நான் நிரபராதின்னு சொல்ற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு வேற மாதிரி தான் முடிவு எடுக்கணும். மாப்பிள்ள அண்ணன் நெருப்பு மாதிரி நெருங்குன்னா சாம்பல் ஆக்கிடுவா. அவளா விரும்பினா மட்டும்தான் உனக்கு. அப்படியே நீ வேற மாதிரி முடிவெடுத்தாலும் அந்த மாமங்காரன் குறுக்க வந்தா என்ன பண்ணுவேன்? வர சொல்லு பார்க்கலாம். தட்டம் மாத்தினா என்ன? நிச்சயத்துக்கான வேற தட்டு வாங்கி நம்ம மாத்த வேண்டியதுதான். ஐயோ மாப்பிள்ள அப்படி இல்ல, அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைய உருவாக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ள இறங்கணும். கரெக்ட். நீ இங்க பாரு, நீ அதை மட்டும் பண்ணு. உனக்கு நான் திரும்ப குடுக்கறதே வேற மாதிரியா கொடுத்துறேன். சரி மாப்பிள்ள சரக்கு குடிங்க. மாப்பிள்ள இந்தாங்க சைடு செத்துங்க. இந்தா சீக்கிரம் எடுத்துக்குங்க. மாப்பிள்ள நான் இருக்கேன் உனக்கு. சரியா? சரி மாமா. சரி இங்க வேணா லாட்ஜுக்கு போலாம் வா. இன்னும் ரவுண்டு போட்டு போலாம் வா. மாமா நம்ம லாட்ஜுக்கு போய் சாப்பிடுவோம். ஐயோ வேணாம் மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு தான் போறோம். சரக்கு முடிச்சுட்டு நம்ம அப்படியே வேற வீட்டுக்கு போறோம். காட்டு மாப்பிள்ள. குடிங்க. போதும் மாப்பிள்ள தண்ணி ஊத்திக்கிங்க. மாமா மாப்பிள்ள ஊருக்கா நக்கிக்குங்க. மாப்பிள்ள ஊருக்கா நக்கினது சும்மா கும்முன்னு இருக்குல்ல. சரி பார்த்து இறங்க. மாமா என்ன இறக்கி விடு மாமா. பார்த்து மாப்பிள்ள பார்த்து. இங்கதான் மாப்பிள்ள நிறுத்துங்க. ஸ்டாண்டு நான் போட்டேன். பார்த்து இங்க வா பார்த்து மாமா. மாமா ஒரு ஃபுல் போதுன்னு சொன்னா கேட்டியா? அங்கிருந்து எடுத்த பைக்க அவ்வளோ நேரமா அங்கேயே சுத்த விட்டுட்டு இருக்க. அப்புறம் பாட்டுக்கு போற போதையில வழி தெரியாம சுத்தின சந்தையே சுத்த விட்ட. மாப்பிள்ள நான் தான் போதையில இருந்தேன்னா நீங்க தான் தெளிவா இருந்தீங்கல்ல, கரெக்டா கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்னடா இது? ஹலோ, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். மரியாதையா வெளியே போயிடு. அண்ணா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்ல. உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஹலோ, நீ கோபப்பட்ட எனக்கு என்ன, கோபப்படலன்னா எனக்கு என்ன? நீ யோகியமானவன் இவங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். வெளியே போ. ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என் தம்பி குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் சொல்லணும். நீ யாரு முடிவு பண்றதுக்கு? கோர்ட் சொல்லும். அதுக்கு முன்னாடி உன் மனசாட்சி சொல்லட்டும். அன்னைக்கு நீ ரோட்ல புடிச்சு செயின் இழுக்கும் போது நான் உன் கையில குத்தின பச்சைய மட்டும் பார்க்கல, உன் கண்ணையும் நான் பார்த்தேன். வெளியே போ, வெளியே போடா. ஏய் அண்ணா, நான் ஒரு விஷயத்தை அடைய நினைச்சேன், அடையாம விட மாட்டேன். நீ எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. உன்னை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. எவன் எழுத்து நின்னாலும் எவன் குறுக்க வந்தாலும் அவனை போட்டு தள்ளிட்டு உன்னை கூட்டு போயினே இருப்பேன். ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? இங்க பார், இந்த அண்ணத்துக்கிட்ட உன் நிழல் கூட நெருங்க முடியாது. அக்கா சொல்லிடுச்சுல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு.
அப்புறம் நானும் இப்படி பேசின கேவலமாயிடும். போ. என்ன இது மாமா? டேய் இந்தா இந்த சாவியை நீ மாப்பிள, வச்சுக்க. ஏய், போயா. ஏய், மாப்பிள, இருங்க நான் பேசுறேன். ஐயோ மாப்பிள, ஏய் குடி குடின்னு அலையிற. இந்த குடி ஒரு நாள் உன்னை தெருவுல நிறுத்த போது பாரு. ஏய் இந்த பார், குணா தான் என் மாப்பிள, எழுதி வச்சுக்கோ. நீ எழுதி ஜோப்பில வச்சுக்கோ. ஆ? ஐயோ 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 யோ, நாளும் பொழுதும் நீ திட்டு வாங்கிட்டே இருக்கியா? எல்லாம் என் தலை எழுத்து. தலையெழுத்த மாத்திர பாத்துக்கா. போட. சரவணா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலப்பா. ஏன்பா, அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நடந்ததே நினைச்சு நீ கவலைப்படாத. அம்மா உன்னை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன்பா. ஏம்மா, என் வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கு அவர் யாருமா? மூத்த பிள்ளையா பிறந்தது என் தப்பா? எப்பா பார்த்தாலும் எல்லாத்துலேயும் என்ன ஒரு சப்ஸ்டியூட்டாகவே வச்சுட்டு இருக்காரு. சரவணா, இந்த 30 வருஷ வாழ்க்கையில அந்த மனுஷனை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முதல்ல தங்கச்சி குடும்பம், அதுக்கப்புறம் தான் நாம எல்லாருமே. அதெல்லாம் நம்ம மாத்த முடியாதுடா. உனக்கு என்ன தேவைன்னாலும் இந்த அம்மா உசுரை கொடுத்து அதை வாங்கி தரேன்டா. அது தெரியுமா, ஆனால் அவர் என்ன பிள்ளையாவே மதிக்க மாட்டேங்கிறாரு. அதான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னையே அவர் பொண்டாட்டியா மதிக்கிறது இல்ல, அப்புறம் தானே உன்னை பிள்ளையா மதிக்கிறதுக்கு. நான் நம்ம வேலைக்கு போக மாட்டேன்றான், கிடைக்க மாட்டேங்குதுமா. ஒரு பிசினஸ் பண்ணலாம், பணம் கேட்கலாம், சரி நம்ம அப்பா தானே அவர்கிட்ட போய் நின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றாரு. அப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எங்க போவேன்? நீ ஒன்னும் கவலைப்படாதடா. அந்த மனுஷன் தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டு தான் வார்த்தையவே வெளியே விடுவாரு. இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி அவர் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு. அவர் அவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சா அதை விட புத்திசாலித்தனமா நாம யோசிக்கணும். அவர் ரூட்லயே போய் நமக்கு என்ன தேவையோ அதை அமைச்சுக்கணும். என்ன சொல்றோமா? நாம எந்த வகையிலையும் அவர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. உனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு உனக்கு கிடைச்சாகணும். அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளானு?